அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். நாளைக்கு அதாவது திங்கட்கிழமை சூரசம்ஹாரம், செவ்வாய்க்கிழமை முருகர் கல்யாணம். செவ்வாய்க்கிழமை பார்த்து அது சூரசம்ஹாரம் வந்திருந்தாலும் நம்மளுக்கு நல்லா தான் இருந்திருக்கும். திருக்கல்யாணம் வந்திருந்தாலும் அது நல்லா தான் இருக்கும். ஏன்னா செவ்வாயின்றது வந்து முருகருக்குரியதுன்றது ஒரு விஷயமா இருக்கிறதுனால, சூரசம்ஹாரம் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் திருச்செந்தூரில் அந்த அசுரனை வதை செஞ்சது. அது உங்களுக்கு லைவில் காட்டுவாங்க. எக்கச்சக்கமான கோடான கோடி மக்கள் அந்த விஷயம் இருக்கும். அதே மாதிரி முருகன் வந்து அந்த இந்திரனுடைய மகள் தேவசானாவ திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அந்த 7வது நாள் அப்படின்றது வரும் சஷ்டியில். அதாவது வந்து சப்தமியில் சஷ்டியில் சூரசம்ஹாரம் வரும். தீபாவளி முடிஞ்சோடனே அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த அந்த தீபாவளி சமயத்தில் வர சதுர்த்தி தான் நாக சதுர்த்தியாக இருக்கும். இந்த நாகத்துக்கும் அந்த முருகர்களோட சம்மந்தங்குதுன்றதுக்கு தான் அதுக்கு ஒரு வீடியோ போட்டோம். ஒரு ஒரு நாளுமே ஒரு விஷயத்த முக்கியமான விஷயங்கள சொல்லி சொல்லி நான் அந்த சஷ்டியிலேருந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். செல்வ வள விஷயத்துக்கு கும்புறத்துக்கு எப்படி இருக்குது, அந்த நாக சதுர்த்தி நடுவில் வருது அந்த சஷ்டிக்குள்ளேயே. அப்போ அந்த நாகத்தையும் முருகரையும் சேர்ந்த மாதிரி எப்படி, நாகத்துக்கும் முருகருக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது, அதை விஷயத்த சொல்லிகிட்டே வர மாதிரி தான் டெய்லியே நான் சொன்னேன். ஈவினிங்கில் நான் வந்து இப்படி பண்ணுறேன், நீங்கள் வந்து 2 3 ஆப்ஷன் சொல்லியிருந்தேன். நீங்கள் இந்த மாதிரி ஃபுல் ஃபாஸ்டிங் இருக்குது, இனிமேல் குழந்தை பிறக்கிறதுக்காக இருந்தீங்கன்னா ஃபுல் ஃபாஸ்டிங் இருக்கலாம். அந்த மாதிரி அதை பற்றிலாம் இது 2 3 ஆப்ஷன் கொடுத்துருந்தேன். இல்லைன்னா நீங்கள் 2 வேளை டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம். வயசானவங்க கொஞ்சம் அது மாதிரிலாம் ஃபாஸ்டிங் இருக்க முடியலன்றவங்க 2 வேளை டிஃபன் சாப்பிட்டுக்கலாம். அதில் நான் ஃபாலோ பண்ணுறது என்னென்னா, மாலை வேளையில் நான் என்ன செஞ்சு அங்கே நிவேதனமாக முருகருக்கு வைக்கிறனோ அதையே நான் வந்து டிஃபனாக சாப்பிட்டுக்குவேன். மதியம் எதுவும் சாப்பிட மாட்டேன்னு வச்சுங்க. இன்பிட்வீனில் காஃபி குடிப்பேன்னு வச்சுக்கோங்க. அதாவது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கிறேன். ஆனால் நான் இதுக்கு எப்போவுமே நான் அப்படி தான் இருந்தேன்னா இல்லை, ரொம்ப டீப் ஃபாஸ்டிங்லாம் கூட இருந்திருக்கிறேன். எனக்கு இது இப்போதைக்கு எனக்கு இது போதும் நான் முடிவு எடுத்திருக்கேன். அதனால் நான் அது பண்ணுறேன். உங்களுக்கும் அந்த ஆப்ஷன்லாம் நான் கொடுத்துருந்தேன். அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு நாளும் நான் நிவேதனம் வச்சு கும்பிட்டு முடிக்கும்போதே ஒரு நாளும் ஒரு வித்தியாசமான அமானுஷ்யமான விஷயங்கள். அமானுஷ்யம்னாலே தப்பான விஷயம்னு அர்த்தம் கிடையாது. அமானுஷ்யமான நல்ல விஷயமா அல்லது அமானுஷ்யமான தீய சக்தியா, அது 2 வித்தியாசங்குது எப்போவுமே. அமானுஷ்யனாவே நம்ம பேயின்னு தான் நினைக்கிறோம் எப்போவுமே. நல்லா புரிஞ்சுக்குங்க. அமானுஷ்யமான நல்லதா அல்லது அமானுஷ்யமான கெட்டதா, அது இனிமேல்ட்டு நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். அதை அமானுஷ்யமான நல்லதுன்றது என்னதுன்னா கடவுள் சக்திகள். நீங்கள் ஒன்று வேண்டும்போது அந்த பூ விழுது, நீங்கள் வேண்டும்போது பெல் அடிக்குது, நீங்கள் ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டு இருந்தீங்க, அதே விஷயம் ஒரு 5 நிமிஷம் பொறுத்து உங்கள் கையில் எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க. அதெல்லாம் அமானுஷ்யமான நல்லது. அமானுஷ்யமான கெட்டதுன்றது என்னதுன்னா, ஒரு விபத்து மாதிரி நடக்குதோ அல்லது ஒரு தப்பான விஷயம் நடக்குதோ, ஆனால் நீங்கள் அந்த ஒரு நல்லது நடக்கும்னு நினச்சி போயிட்டு அந்த இடத்துல ஒரு ஆபத்து நடக்கிற மாதிரி விஷயமோ, அந்த மாதிரி பேய் சக்திகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தீய சக்திகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி பார்க்கும்போது அந்த முருகர் திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் அன்னைக்கு அந்த ஒரு தீய சக்தியை அசுரன்ன்றதை அழிச்சாங்கன்னு எடுத்துக்கலாம். இதுலேயே இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன். இதை தயவு செஞ்சு முக்கியமாக கவனிங்க. நிறைய பேர் வந்து சொற்பொழிவாளர்கள், ஆன்மீக பிரச்சாரம் பண்ணுறவங்க யூடியூப்லேயோ அல்லது மேடையிலையோ இல்லை யூடியூப் காலமே வராதுக்கு முன்னாடியோ ஒன்று சொல்லுவாங்க. பஞ்சபாண்டவர்கள்னால் யார் தெரியுங்களா? பஞ்சபாண்டவர்னால் நம்ம உடம்புலேயே இருக்கிற 5 புலன்கள் தான் அப்படின்னு சொல்கிறதோ, அல்லது முருகர் வந்து சூரசம்ஹாரத்துக்கு அழிச்சது வந்து உண்மையிலே அசுரன்லாம் கிடையாது, அது நமக்கு உடம்புல இருக்கிற தப்பான எண்ணங்களை அழிச்சது தான் அப்படி சொல்கிறாங்க, அப்படி சொல்லுவாங்க. அப்படி அவங்க சொல்கிறது கரெக்டு தான். அதை நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அப்படி தான் இருக்குதோ தவிர உண்மையிலே பாண்டவர்கள்னே இல்லை, மகாபாரதம்னே ஒன்று கிடையாது. முருகர்ன்றது ஒரு மாதிரி எனர்ஜி தான். அவர் அந்த மாதிரி தீய சக்திகளெல்லாம் அப்படியே கண்ணுக்கு தெரியாத ஒருத்தர் அழிச்சார் அப்படின்னு கிடையாது. இதுங்கெல்லாம் உண்மையிலே நடந்த விஷயங்க தான். அவர் ஆன்மீகமாக அவர் வந்து பிறந்து வளர்ந்து உங்களுக்கு மற்றவங்களை விட ஸ்பெஷல் சக்தியோடு வளர்ந்தாங்க. அவங்கெல்லாம் ஸ்பெஷல் சக்தியோடு வளர்ந்து ஸ்பெஷலான சக்திகளை பெற்று அந்த அசுரர்களை அழிக்கிற மாதிரி ஒரு சக்தி வந்து அது உண்மையாகவே நடந்த விஷயந்தான். ஆனால் நம்ம வேணால் உருவகப்படுத்திக்கலாம். அதை நம்ம இன்றைக்கி போய் மறுபடியும் நம்ம போய் அசுரனை போய் நம்ம அழிக்க போகிறோமா? இல்லை. அதுக்கு பதில் நம்மக்கிட்ட இருக்கிற தீய எண்ணங்களை நம்மளுக்கு அந்த மாதிரி அது கூட இது கூட உதாரண ஓமைப்படுத்தி அதை நம்ம இப்போ சொல்கிறோம், அவ்வளோதான். பஞ்சபாண்டவர்கள்ன்றது யார் தெரியுமா? நம்ம உடம்புலேயே இருக்கிற 5 புலன்கள் தான் சொல்கிறதுனால உண்மையிலேயே பஞ்சபாண்டவர்கள்னு ஒருத்தர் இல்லவே இல்லையான்னு அர்த்தம் கிடையாது. நம்ம அது கூட உருவகப்படுத்தி நம்ம இப்போ சொல்லிக்கலாம். அந்த மாதிரி தான் எனக்கு அந்த மாதிரி கான்செப்டில் தான் என்னுடைய ப்ராஸ்பெக்டிவில், நான் மற்றவங்க சொன்னதை சொல்லலை, என்னுடைய மனசளவில் இந்த நிலம்ன்றது கூட சீதை தான், இந்த நிலம்ன்றது கூட பாஞ்சாலி தான் சொல்கிறதெல்லாம் கூட அந்த விஷயத்துக்கு அப்புறம் மகாபாரத காலத்துக்கு பின்னாடி ஒரு மன்னன் வந்து
5 வகை நிலையங்கள் அல்லது அந்த மாதிரி விஷயங்கள் அது கூட கனெக்ட் ஆன மாதிரி ஒரு சகாப்தம் நடந்திருக்கும். மகாபாரதம் நடந்து எத்தனையோ இதாயிடுச்சு உங்களுக்கு. அதுக்கு பின்னாடி நடந்த மன்னர் காலத்திலயோ அல்லது ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்களினுடைய இதில் 5 நிலங்கள் அதுக்கு சம்மந்தப்பட்டிருந்தா அதை பாஞ்சாலிக்கு ஒப்புமைப்படுத்தியிருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி வந்து முன்னாடி நடந்த ஒரு மகா பெரிய விஷயத்த பின்னாடி ஏறக்குறைய அதுக்கு மேட்ச் ஆகிற ஒரு விஷயத்த அது கூட ஓமைப்படுத்தி அவங்க வந்து சொல்லலாமே தவிர அந்த விஷயமே நடக்கலை அப்படின்னு சொல்ல முடியாது. அது எல்லாமே தத்துவார்த்தம் தான், அந்த கதைன்னே ஒன்று கிடையாதுன்னு சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். அந்த தத்துவார்த்த விஷயங்கள் நடந்து முடிந்த விஷயத்த நம்ம சொல்லிக்கலாம். இதை வந்து இன்றைக்கி நடக்கிற விஷயங்கள் அதுக்கு மேட்சாக ஒவ்வொரு வீட்லேயுமே ஒரு மகாபாரதம் இருக்கும், ஒவ்வொரு வீட்லேயுமே ஒரு ராமாயணம் இருக்கும். அப்போ நீங்கள் சொல்லிக்கலாம். அப்போ உங்கள் வீட்டில் ஒரு மகாபாரதம் இருக்குதுன்னா உங்கள் வீட்டில் கட்டாயம் பீஷ்மரும் இருக்கணும், துரோணாச்சாரியரும் இருக்கணும், இதுவும் இருக்கணும்னு சொல்ல முடியாது. ஒரே வீட்டில் உங்கள் வீட்லேயே ஒரே வயிற்றில் பிறந்த பசங்களே ஒருத்தன் துரியோதனனாவோ, ஒருத்தன் அர்ஜுனனாவோ, ஒருத்தர் பீஷ்மராவோ இருக்கலாம். ஓமைப்படுத்தும் போது மகாபாரதத்தில் இருக்கிற அப்படியே செட் ஆஃப் இது தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த கேரக்டர்ஸு அந்த சூழ்நிலையை நம்ம இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலை இன்றைக்கி 2025 என்ன இருக்குதுன்னு மேட்ச் பண்ணிக்கலாமா தவிர அதே மாதிரி தான் ஒருத்தர் கல்யாணம் ஆகாத ஒருத்தர் உங்கள் வீட்டில் வந்து உங்கள் வீட்டினுடைய எல்லா ராஜ்யத்தையும் பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவர் தான் பீஷ்மர் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. அந்த மாதிரி ஊமைப்படுத்திக்கிறது மேட்ச் பண்ணி பார்க்குதுன்னா கூட அதில் ஒரு சரியான புரிதல் இருக்கணும் அப்படின்றத விஷயத்தையும் நான் உங்களுக்கு இதுக்கு இன்பிட்வீன்லேயே சொல்லிடுறேன். இப்போ நீங்களுக்கு ஒரு கல்யாணம் ஒரு விஷயம் நல்லபடி மனம் வாழ்க்கை நல்லபடி இருக்கணும். அந்த முருகர் கல்யாணம் அன்றைக்கி சொல்கிறேன், 2 நிவேதனம் சொல்கிறேன் நான். இது உங்களுக்கு நெட்டில் போய் தேடிக்கோங்க யூடியூப்பில். அதாவது கந்தரப்பம்னு ஒன்று, அதுக்கப்புறம் திருப்பாகம்னு ஒன்று. முருகருக்காக இந்த சூரசம்ஹாரம் சமயத்துலையோ அல்லது முருகர் கல்யாண சமயத்தில் வைக்கிறது கந்தரப்பம் ஒன்றும், திருப்பாகம்ன்றது 2 ரொம்ப முக்கியமானது. இதை மாதிரி நான் திணை பொங்கல், திணை உப்புமா இதுங்கெல்லாம் கூட முருகருக்கான தான் சொல்கிறோம். வள்ளிக்கிழங்கு இதெல்லாம் கூட முருகருக்காக தான். ஆனால் அந்த கந்தரப்பம் இந்த இது திருப்பாகம் அப்படின்றது இது 2மே நீங்கள் போயிட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்து 2மே ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். அதில் நீங்கள் ஏதாவது ஒன்று சூரசம்ஹாரம் அன்றைக்கி வச்சு ஏதாவது ஒன்று முருகர் கல்யாணம் அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அந்த நிவேதனம் சொல்லும்போது அதை பண்ணலாம். எனக்கு அதெல்லாம் கூட எனக்கு கஷ்டமாக இருக்குது. நான் வேறு ஒன்று டிசைட் பண்ணிட்டு இருந்தேன் ஆல்ரெடி, இது தான் பண்ணலான்னு நினச்சிருந்தாலும் அதை பற்றி எனக்கு பரவாயில்ல. நான் சொல்லணுன்றதுக்காக சொல்கிறேன் அதை, அவ்வளோதான். ஆனால் 2மே ரொம்ப ஈஸி. நீங்கள் போய் தேடுங்க. கந்தரப்பம்ன்றதும் வந்து உங்களுக்கு அரிசியை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருந்து எப்போவுமே சாமிக்கு படைக்கிற எல்லா விஷயமே பச்சரிசியாக இருக்கிறது தான் பெஸ்ட்டு. புழுங்கலரிசி யூஸ் பண்ண வேணாம். பச்சரிசி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருந்து அதை நம்ம வடித்து எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சம் தேங்காயும் வாழைப்பழமும் போட்டு அரைச்சிட்டு அதை வந்து நம்ம அது கூட வந்து வெல்லத்தை கொஞ்சம் கொதிக்க வச்சு கொஞ்சம் ஆற வச்சு அது கூட சேர்த்து அரைக்கும் போது அது தண்ணிக்கு பதில் அந்த வெள்ளை தண்ணியே கொஞ்சம் திக்கான வெள்ளை தண்ணியே போட்டு அதை அரைச்சிட்டு அதை நம்ம அப்படி கொஞ்சம் எடுத்து விடுற மாதிரி இருக்கணும். அது வந்து தோசை மாவை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும். அதை வந்து அப்படியே எண்ணெயில் விட்டுட்டு கொஞ்சம் மேலெழும்பி வரும்போது இன்னொரு கரண்டி ஊற்றணும், இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அது கந்தரப்பம். இன்னொன்று திருப்பாகம்ன்றதும் நீங்கள் நெட்டில் போய் பாருங்கள், அதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸி. பால், முந்திரியை அரைச்ச தூள், அதுக்கப்புறம் கடலை மாவு, அதுக்கப்புறம் சர்க்கரை, அது இவ்வளோ தான். அது மொத்தமே கொஞ்சம் நெய், அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸி. அது ரொம்ப ரொம்ப டேஸ்ட். அது வந்து திருப்பாகம், அதுவும் முருகருக்காக செய்கிறது. அது 2மே நீங்கள் இன்றைக்கி நாளைக்கு எது நாளைக்கு எதுன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. இதில் அமானுஷ்ய தீய சக்திகள் அழியன்ற விஷயம் ஒன்று சொல்லிக்கிறேன் பார்த்தீங்களா. அது என்னதுன்னா, முருகர் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு புரிதல் ஒன்று கொண்டு வந்தார். அது என்னைக்கு கொண்டு வந்தாருன்னா, நான் உங்ககிட்ட பலமுறை சொல்லியிருக்கேன். கனவுல வந்தார். நீங்கள் முருகரான்னு கேட்கும்போது நான் போயிட்டு கதவு திறக்கும்போது அந்த இடத்துல முருகப்பெருமான், எங்கள் வீட்டுக்கு தண்ணி கேன் போகிற முருகப்பெருமான் காலையில் 6 மணிக்கு நின்றுட்டு இருந்தார். 6 மணிக்கு அவர் வரவரே கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்து பாருங்க. கனவுல வந்துட்டார், ஆனால் வெளியில் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு முருகர் வந்து எனக்கு ஒரு அசிரீரி மாதிரி சொல்கிறார் கனவுல. உன் வாழ்க்கை வந்து இந்த ஒரு அவர் பில்லி சூன்யம்னு மென்ஷன் பண்ணல அத்தை, ஆனால் அதுக்கு இணையாக ஒன்று சொன்னார். உன் அதாவது போட்டி, பொறாமை, கந்திருஷ்டி, சாபம் அப்படின்ற மாதிரி ஒன்று சொன்னார். அதில் பில்லி சூன்யன்ற வேர்டு வரல. போட்டி, பொறாமை, சாபம், வயிற்றெரிச்சல் அந்த மாதிரி விஷயங்கள் உன்னை சூழ்ந்துருக்குது தான் உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்றது அசரீரி மாதிரி கேட்டுது. நீங்கள் முருகரா அப்படின்னு நான் கேட்குறேன் கனவுல. நீங்கள் முருகரான்னு கேட்குறேன். அப்போ கேட்கும்போது ஒரு பெல் அடிக்குது, பெல் சத்தம் கேட்குது எனக்கு. அப்போ விழிப்பு வந்துடுது.
அப்புறம் இன்னொரு பெல் சத்தம் கேட்கவே உண்மையிலேயே வந்து வாசப்படியில் பெல் அடிக்கிறாங்க. அப்போ பக்கத்தில் செல்ஃபோன் எடுத்து பார்க்கும்போது மணி 6 கரெக்டாக. கதவு திறந்தா அவர் தண்ணி கேன் போடுறவர் நின்றுட்டுருக்காரு. அவர் வந்து அவங்க அந்த தண்ணி கேன் அதனுடைய ஓனர் அவர் தான். அவர் பேர் முருகப்பெருமான். அவர் கீழே இருக்கிறவங்க தான் எடுத்துட்டு வந்து மேலே போடுவாங்க. ஆனால் அவரே வந்து நின்றுட்டு இருந்தார் அப்போ. அதுக்கு முன்னாடி இருந்தே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இவர் முருகப்பெருமான், இவர் கூட கனெக்ஷன் இருக்குது. இது நம்ம சஷ்டி அன்னைக்கு வராங்க. இதெல்லாம் அதுக்கு முன்னாடியே கால்குலேஷன்லாம் வச்சுட்டு இருந்தேன் நான். அது கரெக்டாக அவர் நின்றுட்டுருக்காரு. அந்த அந்த மாதிரி கனவுல வந்து வந்தாங்க பார்த்தீங்களா? அந்த சமயம் எந்த சமயம்னா, இது சமயம். அது வந்து சிவராத்திரி சமயம் அது. அந்த சிவராத்திரிக்கு ஒரு சிவராத்திரிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ என்னவோ தான் அந்த விஷயம் நடந்த விஷயம் அப்போ. அப்போ சிவராத்திரி அதாவது சிவராத்திரி இல்ல சாரி. இது வரும் பார்த்தீங்களா உங்களுக்கு, இந்த காய்கறியெல்லாம் எடுத்து அங்காள பரமேஸ்வரி மேலே அங்காள பரமேஸ்வரி பின்னாடி மேல்மணின்னு அங்காள பரமேஸ்வரிலாம் போவாங்க பார்த்தீங்களா உங்களுக்கு. காய்கறிகள்லாம் தூக்கி போட்டு அது போகிறது நம்மளுக்கு கொண்டு வருவாங்களே, அது பேர் என்ன சொல்லுவாங்க? நிறைய இதுங்கள்லாம் கூட இந்த பண்ணிக்குவாங்க உங்களுக்கு. இந்த ராவணன் மாதிரியும் இந்த மாதிரியும் காளி மாதிரியெல்லாம் கூட வேஷம் போட்டுக்குவாங்கல்ல, அந்த பீரியட் அது. சிவராத்திரி இல்லை சாரி, அது இன்பிட்வீனில் வரும் பாருங்கள் உங்களுக்கு. மாசி மாதத்தில் வரும்னு நினைக்கிறேன். அந்த சமயம் தான் முருகர் அது வந்தது. அப்போ வந்து அந்த கனவுல வந்த 4வது நாளோ என்னவோ தான் அந்த முருகர் வந்து எனக்கு ஒன்று சொன்னது. என்னையும் ஒரு காளி ரூப அம்மனையும், அந்த அம்மன் வந்து உன் வீட்டினுடைய குலதெய்வமாக ஏதோ ஒரு ரூபத்தில் உன்னுடைய அம்மா மாமியார் வீட்டினுடைய ஏதோ ஒரு கிராம தேவதையாவோ அல்லது குலதெய்வமாவோ இருக்கலாம். ஏன்னா என்னுடைய மாமியார் வீட்டுக்கு சைடில் எனக்கு நிறைய குலதெய்வ கனெக்ஷன் உண்டு. ஏன்னா அதுக்கு எங்கள் மாமனார் வந்து அப்பா வழி ப்ராப்பர்ட்டி, அம்மா வழி ப்ராப்பர்ட்டி எல்லாமே அவர் கூட கனெக்ட் ஆகிடுச்சுன்றதுனால அந்தந்த ஊரினுடைய குலதெய்வங்கள் நிறைய சேர்ந்துருச்சு. கிராம தேவதையும் குலதெய்வங்களும் இவங்களே சில கோயில் பராமரிப்புகள் பண்ண வேண்டியது சொந்தமாகவே கோயில் இருக்குதுன்றதுனால. அதனால் முருகர் என்ன சொன்னார்னா, 2-3 குலதெய்வமோ இல்லை 2-3 கிராம தேவதை கூட இருக்கலாம். ஆனால் அது மாமியார் வீட்டு சைடு தான் இருந்து அது ஒரு காளி ரூப கடவுளாக இருக்கணும். அந்த காளி ரூப கடவுளையும் என்னையும் சேர்த்து பண்ணும்போது தான் உனக்கு இருக்கிற எதிர்ப்புகள், உனக்கு இருக்கிற அதாவது எதிர்ப்புகள்னால் இன்றைக்கி ஒரு மனுஷ ரூபத்தில் என் கூட ஒருத்தர் இருக்கிறவங்கன்றது அர்த்தம் இல்லை. பல ஜென்மங்களாக தொடர்ந்து ஒரு ஆத்மா என்னை துரத்திக்கிட்டு வருதுன்னா, அந்த ஆத்மா யாரோ ஒருத்தர் உடம்புல போயிட்டு உட்காந்துக்கிட்டு என்னை டார்ச்சர் கொடுக்குதுன்னா, அதில் மூல இதிலிருந்து அது வந்து வேறு அறுக்கிறதுக்கு உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது வந்து எப்படி இருக்குன்னா, நீ என்னையும் என்னுடைய சக்தியையும் அந்த காளி ரூப ஒரு அம்மனையும் நீ வந்து வணங்கணும். எத்தனையோ இருக்கிறாங்க உலகத்தில் கோடி கோடியாக. ஆனால் அந்த அம்மன் வந்து உன்னுடைய ஃபேமிலிக்கு சம்மந்தப்பட்ட காளி ரூப அம்மனாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி முதல்ல உணர்த்திட்டார். உணர்த்திட்டு 4வது நாள் அந்த நிஜமாகவே அந்த நிகழ்ச்சி நடத்துகிறார். நானாக போயிட்டு அதை ஏற்பாடு பண்ணிக்கல. அவர் சொன்னால் கூட நானாக போயிட்டு அதை ஏற்பாடு பண்ணல. நிதானமாக பண்ணலான்னு நினச்சிட்ருக்கிறேன் நான். நிதானமாக அதை அவர் சொன்னதை எப்படி புரிஞ்சிக்கலாம், எப்படி செய்யலான்னு யோசிச்சுட்ருக்கேன், அவ்வளோதான். ஆனால் அந்த நிகழ்ச்சியை அவராகவே நடத்திட்டார். அதை அவராகவே நடத்திட்டதோட என்ன பண்ணார்னா, அவராகவே அந்த நிகழ்ச்சி நடத்தினார். அந்த 2 பேரும் முருகரையும் அந்த காளி ரூப அம்மனும் சேர்த்து என்ன ஒரு சடங்கு பண்ணணுமோ அதை அவர் பண்ணி முடிச்சிட்டோடு இல்லாமல், அதிலிருந்து தொடர்ந்து என்ன ஆச்சுன்னா, எனக்கு முக்கியமான சில விஷயங்கள்னால் அது நல்ல விஷயங்கள் மட்டும் இல்லை, எந்த ஒரு உணர்வுபூர்வமான ஒரு விஷயம் அன்றைக்கி நடக்குதுனாலும் அன்றைக்கி அதே அம்மனுடைய பெயரை உடைய ஒருத்தரும் ஒரு மனித ரூபமான ஒரு பெண்ணோ அல்லது ஆகமத்தில் அவங்க பேர் அதில் இருக்கும். அந்த அம்மனும் இவரும் சேர்ந்த மாதிரி கனெக்ஷன் கொடுத்துருவாங்க எனக்கு. ஏதோ ஒரு டிஜிட்டலாவோ அல்லது ஒரு 2 உருவமாவோ அல்லது சாமியே கோயிலுக்கு நான் போகிறேன்னா கரெக்டாக அந்த முருகர் சிலைக்கு பக்கத்தில் அவங்க வந்து நிற்கிற மாதிரி ஆகிடும். அவங்க 2 பேர் கனெக்ட் ஆகிற மாதிரி ஆகிடும். கரெக்டாக முருகர் சிலைக்கு பக்கத்தில் ஒரு கேலண்டர் எடுத்துன்னு வந்து மாட்டுவாங்க. அந்த கேலண்டரில் பார்த்தா யார் இருப்பாங்கன்னா அந்த அம்மன் இருப்பாங்க. இப்படியே கரெக்டாக கனெக்ஷன் வந்துக்கிட்டே இருந்தது. அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமா அது ஒரு 3 வருஷம் 4 வருஷமாக அப்படி நடக்குது, அது தொடர்ந்துன்னு சொல்கிறேன். அந்த விஷயத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு இந்த சூரசம்ஹாரம் சமயத்தில் சொல்ல போகிறேன். இதிலேருந்து நீங்கள் கண்டினியூஸாகவே தொடர்ந்தே கூட ஃபாலோ பண்ணிக்கலாம் அந்த விஷயத்தை. இந்த சூரசம்ஹாரம் அன்றைக்கி மட்டும்ன்றது இல்லை. நீங்கள் என்ன பண்ணுங்களான்னா, முருகரையும் உங்கள் வீட்டு குலதெய்வம் ஒரு வேளை ஆண் தெய்வமாக தான் இருக்குதுன்னு வச்சுங்க. அப்போ உங்கள் வீட்டு குலதெய்வங்கள்லேயே யாராவது பெண் கடவுள்கள் ஒரு கிராம தேவதையாவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு தெய்வம் அதிகமாக நீங்கள் தொடர்ந்து வணங்கி கொண்டு இருக்கின்ற, அல்லது உங்கள் கணவர் வணங்கி கொண்டிருக்கின்ற, அல்லது உங்கள் கணவர் வீட்டில் வணங்கி கொண்டிருக்கின்ற, அல்லது நீங்கள் அம்மா வீட்டிலேருந்தே நீங்கள் ரொம்ப தொடர்ந்து வணங்குகின்ற ஒரு உக்கிர காளி ரூப பெண் தெய்வம், இல்லை காளின்னே இருக்குது, அவங்க பேர் பத்ரகாளின்னே இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல, அந்த ஒரு காளி ரூப கடவுளையும்
முருகரையும் நாளைக்கு சூரசம்ஹாரம் அன்னைக்கு திங்கக்கிழமை, இப்போ நான் வீடியோ போகும்போது நாளைக்குன்றேன், திங்கக்கிழமை நான் சொல்கிறேன், 27ஆம் தேதி நான் சொல்கிறேன். அந்த 2 அம்மனையும் சேர்த்து படம் உங்கள் வீட்டில் இருந்து தானே ஒன்றா வச்சு வணங்குறதோ, அல்லது நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க, அந்த அம்மன் தான் உங்களுக்கு ரொம்ப உக்கிர தெய்வமாகவும் ரொம்ப பிடிச்ச கடவுளாகவும் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணிவிடுங்கன்னா, முருகர்கிட்டையும் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு, உங்கள் பேர் சொல்லி நட்சத்திரம்லாம் சொல்லிவிட்டு, அந்த அம்மன்கிட்டையும் போயிட்டு பண்ணிடணும். நாளைக்கு இல்லை இப்போ நான் சொல்லனா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் முருகர்கிட்ட மட்டும்தானே பண்ணியிருப்பீங்க. இதை நான் சொல்கிறதுனால தான் உங்கள் மனசில் அதை சேர்த்து வணங்குறோன்னு நினைப்பீங்க. முருகர்கிட்டையும் போய் ஒரு அர்ச்சனை பண்ணிடுவீங்க. அந்த அந்த அம்மன் ஒரு வேளை அந்த கோயில் உங்கள் வீட்டுக்கு கிட்ட இருக்கிற கோயில் இருந்ததுன்னா அந்த அம்மன்கிட்டையும் போய் ஒரு அர்ச்சனை பண்ணுவீங்க. அப்போ நீங்கள் 2 பேரையும் இணைத்து வணங்கிட்டீங்கன்ற கான்செப்ட் வந்துடும். ஆக மொத்தத்தில் நான் சொல்லும்போதே உங்களுக்கு அந்த கான்செப்ட் வந்துடுறதுனால அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வீட்டில் ஒரு வேளை அந்த படம் 2 படமும் இருந்தால் கூட அது 2த்தையுமே ஒன்றா வச்சு, இல்லை 2 படத்தையும் ஒன்றா வச்சு வணங்குறதோ, அல்லது 2த்தையும் ஒன்றா நினச்சி வணங்குற விஷயத்தோ, பெல் சத்தம் கேட்குது, உங்களுக்கு கேட்குதா தெரில. அந்த 2 விஷயத்தையும் ஒன்றா சேர்த்து பண்ணுற விஷயத்த ஆரம்பிச்சிடுவீங்க. உங்கள் மனசளவில் நீங்கள் ஆரம்பிச்சிடுவீங்க. மனசளவில் நீங்கள் ஆரம்பித்த அடுத்த நிமிஷமே உங்களுக்கு இது எனக்கு நடந்தது பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் எப்போவுமே அந்த 2 முருகரும் அந்த அம்மனும் சேர்ந்துக்கே காட்சி கொடுக்குற மாதிரி நிகழ்ச்சி நடந்துக்கிட்டே வந்ததுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அது உங்களுக்கும் நடக்கும். அந்த மாதிரி முருகரும் அந்த காளி ரூப கடவுளும் இணையும் போது உங்களுக்கு எந்த தீய சக்தி உங்களை சூழ்ந்துருக்குதோ, எந்த பயங்கரமான ஒரு அமானுஷ்ய சக்தி, தீய அமானுஷ்ய சக்தி உங்கள் வாழ்க்கையில் இருக்குதோ, அது ஈஸியாக களையப்படும். ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, கடவுள் சக்தியை விட பயங்கரமான சக்தி தீய சக்திக்கு இருக்குது. ஆனால் நம்ம அப்படி சொன்னால் தப்பு. ஆனால் உண்மையான விஷயம் என்னென்னா, கடவுள் சக்தியை விட பயங்கரமான சக்தியாக தீய சக்திக்கு இருக்குது. ஆனால் தீய சக்தி ஆனால் கடவுள் சக்தின்றது தீய சக்தியை ரூபமான கடவுள்களும் இந்த பூமியில் இருக்கிறாங்க. தீய சக்திக்கு ஹெல்ப் பண்ணுற கடவுள்களும் இந்த பூமியில் இருக்கிறாங்க. நல்ல சக்தியாக இருந்து நல்லதுக்கு ஹெல்ப் பண்ணுற கடவுள்களும் இந்த பூமியில் இருக்கிறாங்க. ஆனால் என்னதுன்னா, நல்ல கடவுள்கள், நல்ல சக்திக்கு ஹெல்ப் பண்ணுற கடவுள்கள் எல்லாம் போராடி கொஞ்ச நாள் கழித்து நேர்மையான வழியில் பண்ணுறதுனால போராடி ஜெயிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் தீய சக்திகளுக்கு சப்போர்ட் பண்ணுற கடவுள்களை நம்ம வணங்கும்போது குயிக்காக கிடைக்குது அது. சரிங்களா? ஆனால் நீங்கள் நிறைய பேருக்கு புரியாமையே என்ன பண்ணுறோன்னா, குயிக்காக கொடுக்குற கடவுளை நம்ம ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிடுறோம். ஆனால் அதை பற்றி நான் ரொம்ப விலாவரியாக பேசவும் முடியாது. பேசுனானா என்னை போட்டு தள்ளும். பிரபஞ்சத்தின் மூலமாக அந்த தெய்வங்கள் என்னை போட்டு தள்ளும். இவ்வளோ தான் நான் சொல்ல முடியும். சில விஷயங்களை என்னால் ரொம்ப டீப்பாக பேச முடியாது. அதனால் இது ஒன்று சொல்கிறேனே, நான் இந்த மாதிரி உக்கிர கடவுளையும் முருகரையும் சேர்த்து கும்பிட்டோம்னா நிறைய இந்த அமானுஷ்ய தீய சக்திகள்லாம் புரியவே வரும்ன்ற மாதிரி தானே நான் இப்போ சொன்னேன். இப்போ என்ன ஆச்சுன்னா, ஆக்சுவலாக அந்த வீடியோ தான் நான் 3 நாளாக போடணுன்னு பார்க்குறேன். நல்லா நீங்கள் வேணால் போய் பாருங்கள். வியாழக்கிழமை நான் போட்ட வீடியோவில் சொல்லியிருப்பேன். வியாழக்கிழமை 23ஆம் தேதி நான் போட்ட வீடியோவை என்னுடைய சேனல் ஓஎன்டி பெண்ணு போட்டு நீ அங்கே போய் செக் பண்ணுங்கள். 23ஆம் தேதி நான் டெய்லி போஸ்ட் பண்ணுறேன். அன்றைக்கி சொல்லியிருப்பேன், இன்றைக்கி ஒரு அமானுஷ்ய நிகழ்ச்சி ஒன்று வீட்டில் நடந்தது, அது அடுத்தடுத்து என்ன காட்டுதுன்னு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் அதை ஸ்டடி பண்ணுறேன், அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன். பல வருஷத்துக்கு அப்புறமா நான் அந்த மாதிரி நேரடியாக சில காட்சிகளை பார்த்தேன். ஜீவிதா அவங்க சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க, அதுவும் இப்போது நான் எனக்கு நடந்த விஷயமும் கொஞ்சம் மேட்ச் ஆகுது அப்படின்லாம் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. இது இப்போது எனக்கு புரியுது. ஏன் புரியுதுன்னா, சஷ்டிக்காக முருகருக்கும் வேல்மாறல் படிக்கிறதுலேருந்து அந்த ஓம் சரவணபவ இப்படி ரிவர்ஸில் சொல்கிற விஷயத்துலேருந்து எல்லாமே நம்ம சொல்கிறோம். முத்தை தெருவும் சொல்கிறோம், அப்புறம் வேல்மாறலும் சொல்கிறோம், அதுக்கப்புறம் சண்முக கவசமும் சொல்கிறோம், 2 வேளை டிஃபன் சாப்பிட்டுக்கு ஃபாலோ பண்ணுற ஒரு ஃபாஸ்டிங் இருக்கிறோம், இவ்வளவும் பண்ணுறோம். ஆனால் நான் சொன்ன அந்த உக்கிர தெய்வம்ன்றதுல தசமகா வித்யாவில் ஒன்றா இருக்கிற ராஜமாதங்கியினுடைய கோலம் ஹாலில் இருக்குது. அது வேறு நான் தொடர்ந்து வணங்கிட்டுருக்கேன். 4 வெள்ளிக்கிழமை முடிச்சிருக்கேன். இன்னும் 5 வெள்ளிக்கிழமை முடிக்கணும். ஆனால் நான் டெய்லியே பண்ணிகிட்ருக்கேன். டெய்லியே அங்கே நான் பண்ணிகிட்ருக்கேன். அந்த வெள்ளிக்கிழமை இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக ஒரு பாட்டு சொல்கிறேன், அவ்வளோதான். அது போட்டுட்டேன், வீடியோ போட்டவங்களுக்கு அது என்ன பாட்டுன்றதெல்லாம் கூட போட்டுட்டேன். நான் 9 வெள்ளிக்கிழமை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதை நான் டெய்லி வச்சுட்டுருக்கேன். அந்த முருகரும் அந்த ராஜமாதங்கியும் இணையறதுனால நான் சொன்ன மாதிரி இப்போ இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் பாருங்கள், அந்த காளி ரூப கடவுளும் முருகரும்னு சொல்லிட்டு, அந்த நான் இப்போதைக்கு நான் வணங்கிட்டுருக்க தசமகா வித்யாவில் ஒன்றான காளி ரூப கடவுளான தாந்திரீக சரஸ்வதியின் தாந்திரீக கடவுளை அந்த யந்திரமே ஹாலில் போட்டு நான் வணங்கிட்டு இருக்கிறதுனால அந்த யந்திரம் சென்டரில் இருக்குது. அந்த யந்திரத்தை தாண்டி தான் ஒரு விஷயத்தை நான் பார்க்குறேன் என் கண்ணில். எப்போவுமே நான் சின்ன வயசுலேருந்தே இந்த பேய் பிசாசு அதுங்களுக்கெல்லாம் நிறைய பேர் கதையே சொல்லுவேன் ஸ்கூல் போகும்போது. எப்போவுமே எனக்கு மைண்டில் பயம் கிடையாது.
நைட் டைமில் கூட அந்த வாராகி சிலை நான் பண்ணும்போது எல்லா பக்கமும் பார்க்குதுன்னு வீடியோவில் காமிச்சேன் பாருங்கள். அது எல்லா பக்கமும் பார்க்குது. ஆனால் நைட் டைமில் நான் எழுந்து தனியாக தான் பாத்ரூம் போகும்போது போகிறேன். அட்டாச் பாத்ரூம் கிடையாது இந்த ரூமில். நான் எழுந்து தனியாக தான் நான் போகிறேன். அதை பார்த்துக்கிட்டு எனக்கு பயம் இல்லைன்னு சொல்லியிருந்தேன் பாருங்கள் நான் உங்களுக்கு. அந்த மாதிரி இப்போ கூட நான் பார்த்த காட்சியை பற்றி எனக்கு பயம் கிடையாது. ஏன்னா அதில் ஒரு சுவாரஸ்யமாக எடுத்துக்கிற ஆள் நான் இந்த ஆன்மீகம் அமானுஷ்ய விஷயங்கள்னாவே. ஆனால் இந்த மாதிரி நேரடியாக ஒரு காட்சியை பார்த்தது ரொம்ப பல வருஷத்துக்கு முன்னாடி. நான் கல்யாணம் ஆன புதுசில் குழந்தெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காட்சியாக அந்த அரக்கோணத்தில் நான் இருந்தப்போ அந்த வீட்டில் என் கண்ணை திறந்துக்கிட்டே ஒன்று பார்த்தேன். அதோடு இப்போ தான் அந்த மாதிரி டைரெக்டாக ஒரு விஷயம் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். அது காரணம் என்னன்னா, அந்த முருகரையும் அந்த ராஜமாதங்கி தாந்திரிக தெய்வம் 2வது அவங்கள வணங்கிட்டு இருக்கேன். முருகரையும் இப்போ சஷ்டிக்காக வேண்டி அவரையும் இந்த மாதிரி சேர்த்து வணங்குற மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்குது. எனக்கு புரியல, ஏன்டா வியாழக்கிழமை 23ஆம் தேதியிலேருந்து நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னேன். அக்டோபர் 14ஆம் தேதியே ஒரு மாதிரி இது குலதெய்வம் என்கிட்ட வந்து சொல்லுச்சு. அதில் வந்து வீட்டினுடைய எல்லா ஜன்னல்கள் ஓரங்கள்லையும் தீய சக்திகள் வந்து உட்காரும். அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும்னு என்னை பண்ண வச்சுது. ஒரு செங்குளவி வந்ததுலாம் சொன்ன பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வீடியோவில் என்ன சொன்னேன், அக்டோபர் 14லேருந்தே அது அமானுஷ்ய சக்தி நல்ல சக்தியாக இருக்கட்டும், இந்த சக்தியாக இருக்கட்டும் ரொம்ப காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா. அதில் 23ஆம் தேதி வியாழக்கிழமை நான் பார்த்த காட்சி வந்து அதிர்ந்தெல்லாம் போல். எனக்கு என்னன்னா, அதிர்ந்து போயிட்டோமானா நம்ம அதை கவனிக்கத்தை விட்ருவோம். அது உண்மையிலேயே அப்படி வந்துதா இல்லை வேறு எதனா ஒரு பொருள் அப்படி வந்து நம்மளுக்கு காட்சிப்படுத்துச்சா, நான் அதை உண்மையான்றதை கவனிக்கத்துலேயே தான் இருக்கும் எப்பவுமே என் மைண்டு. அதிர்ந்துட்டோமானா அதை டெப்த்து நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதை விட்டுருவோம். அதுக்கு நடந்தது. அதுக்கப்புறமா நேற்று அன்றைக்கி அந்த நான் பார்த்தது வியாழக்கிழமை. வெள்ளிக்கிழமை துளசி செடி சம்மந்தமாக ஒரு விஷயம் நடந்தது. அது எல்லாமே பயங்கரமான தீயசக்தி அமானுஷ்யம், நல்ல அமானுஷ்யம் எல்லாம் மிக்ஸ்டாக நடந்தது. அது மாதிரி வந்து அது எல்லாமே நான் வீடியோவில் சிலதெல்லாம் காட்சியாகவே காட்டுறேன். அந்த அக்டோபர் 14th நடந்த விஷயங்களை கிளிப் எடுத்தேன். அதை காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னுடைய குலதெய்வம் அதை காட்டக்கூடாது, கிளிப்ஸை காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு இந்த விஷயம் வந்து இந்த துளசி செடிக்கிட்ட ஒரு விஷயம் நடந்தது. அதே சேம் டேவில் நான் சில பேர் வந்து சில சித்தர்களாக நினைப்பேன். அவரும் அன்றைக்கி வந்தார். அவர் வந்ததோடு இல்லாமல் அவர் வாயிலேருந்து ஒரு வார்த்தை சிலது வந்தது. அதுங்க எல்லாமே அப்படி ஒரு அமானுஷ்ய விஷயம். ஆனால் வியாழக்கிழமை தான் நான் அந்த காட்சியை பார்க்குறேன். அது இல்லாமல் இந்த மகாயாள அமாவாசை அன்றைக்கி நைட்டு தான் இந்த ராஜமாதங்கின்றவங்கள பற்றி எனக்கு தெரிய வருது. அந்த ராஜமாதங்கி வரும்போதே என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய என்னை வந்து தடை பண்ணிடுச்சு. நான் டெய்லியே ஒரு விஷயத்தை தான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு வச்சுங்களேன். அந்த இடத்துல என்னை டைம் ஸ்பெண்ட் பண்ண விடாமல் என்னை அந்த இடத்துலேருந்து இழுத்துன்னு போயிட்டு வீட்டில் இருக்கிற தீய சக்திகளை அகற்றுறதுக்கு சில வேலையை பார்த்துது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த தீய சக்தியினுடைய பவர் அதிகமாக இருக்கிறதுனால என்னை அதுக்கு மேலே நான் அந்த வீட்டை க்ளீன் பண்ணுற விஷயத்துக்கு போகக்கூடாதுன்றதுனால என்னுடைய பெரிய விரலில் ஒரு பிரச்சனை வந்து அதுக்கு மேலே என்னை க்ளீன் பண்ண விடலை. அது ஏன் பண்ணலன்னா, அந்த தீய சக்தியினுடைய பவர் அதிகமாக இருக்குது. அப்போ நான் வந்து இந்த பர்டிகுலர் இடம் வரைக்கும் இப்போ கட்டாயம் க்ளீன் பண்ணி ஆகணுன்றதை நல்ல சக்தி ஹெல்ப் பண்ணுது எனக்கு. ஆனால் அதுக்கு அடுத்த நாள்லேருந்து என்னால் கை வச்சு பண்ணவே முடியாத மாதிரி வருது. அதில் பெரிய விரலில் பிரச்சனை வருது. ராஜமாதங்கி தான் ஹெல்ப் பண்ணி என்னை அந்த விஷயத்தை பண்ண வைக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தெரிய வருது, அந்த மாதங்க முத்திரைன்றதே வந்து உங்களுக்கு அந்த பெரிய விரலை வச்சு தான் நம்ம பண்ணுறது. என்ன அறியாமே அதில் நான் வந்து எலுமிச்சம்பழத்தை எடுத்துன்னு வந்து வைக்கிறேன் உடம்புக்குள்ளே. அதுக்கப்புறம் தான் இந்த விஷயமே வருது. அதுக்கப்புறம் தான் இது என்னுடைய குலதெய்வம் வந்து தீய சக்திகளெல்லாம் வந்து உங்களுக்கு ஜன்னல் ஓரங்களை துடைக்கும். அப்படி பண்ணும்போது நம்ம உடம்பு ஸ்கின் வழியாகவும் நகம் வழியாகவும் கூட அந்த தீய சக்தி போயிடும் அப்படின்றதுக்கு புரிய வைக்குது. அதுக்கு முன்னாடி நான் அந்த விஷயம் அந்த பெரிய விரலில் வந்து அதில் நகத்தில் நான் வந்து எலுமிச்சம்பழத்தை வச்சது. அப்போ அது எல்லாமே பிரபஞ்சமாக அமானுஷ்யமாக நடந்துருக்குது. என் உடம்புக்குள்ளே போயிருக்குது. அந்த தீய சக்தி என் உடம்புக்குள்ளே போயிருக்குது. அதனால் வேண்டி என்ன அறியாமே அதுக்கு நான் எலுமிச்சம்பழத்தை வாங்கி அதை வச்சுருக்கிறேன். இது அமானுஷ்யமாக அந்த ராஜமாதங்கி வந்ததுனால நிறைய விஷயங்கள் நடந்துட்டு வந்திருக்குது. இப்போ நேற்று வந்து இன்றைக்கி ஒரு வீடியோ ஒன்று அனுப்பினாங்க. இவங்க காந்தாரா படத்தினுடைய வீடியோ அனுப்பிச்சு அதை பாருங்கள், ரிஷப் ஷெட்டியை பற்றி பாருங்கன்னு 3 வருஷத்துக்கு அப்புறமா பேசினாங்கன்னு சொன்னேன் பாருங்கள். நான் ஒரு ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த கிட்ட இருக்கிறவங்க அவங்க சொன்ன பாரு, சாந்தலட்சுமி அவங்க பேருன்னு சொன்ன பாருங்க. அவங்க சாந்தலட்சுமி முருகன் அவங்க அனுப்பிச்ச வீடியோ வந்து அந்த காந்தாரா படத்தை சம்மந்தமாக அவங்க அதை அனுப்பலைன்னா அந்த ரிஷப் ஷெட்டி அதை பற்றி நான் ரொம்ப பேசியிருக்க மாட்டேன். அவங்க தான் இன்னொரு வீடியோவும் அனுப்பிச்சிருந்தாங்க. இன்றைக்கோ நேற்றோ அனுப்பிச்சிருந்தாங்க, நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கணுன்னு. அதில் உங்களுக்கு தாய்லாந்தில் இருக்கிற ராணி வந்து
இறந்துட்டாங்க, அவங்களுக்கு 93 வயசோ என்னவோ அப்படின்ற விஷயத்த அதில் பார்த்துக்கிட்டேன். ஆனால் அவங்க அமிச்ச வீடியோனுடைய ஃபுல் வீடியோனுடைய இதெல்லாம் இப்போதைக்கு நான் கேதர் பண்ணல. அந்த தம்பி சொல்கிறத பற்றிலாம் நான் ரொம்ப நான் யோசிக்கலை. அந்த மேட்ரு மட்டும் நமக்காக இது அனுப்பப்பட்டதுன்னு எடுத்துக்கிட்டேன். அவங்க வந்து இன்னும் அரசு ஆட்சியில் தான் இருக்கிறாங்க. இது இந்த வெள்ளிக்கிழமை நைட்டு ஒரு விஷயம் அமானுஷ்யமாக ஒன்று நடந்திருக்கு. இன்றைக்கி நேற்று நைட்டும் அமானுஷ்யமாக ஒரு விஷயம் நடக்குது. அதனால் வேண்டி நான் அது எதனாலன்னு ஒன்றா ஸ்டடி பண்ணுறதுக்குள்ளே இந்த வீடியோ அவங்க அனுப்புகிறாங்க. அதில் வந்து தாய்லாந்தினுடைய அந்த ராணி வந்து போயிட்டாங்க. அதாவது வெள்ளிக்கிழமை நைட்டு தான் எனக்கு அந்த துளசி செடியாண்ட நடந்த விஷயமும் நடந்துருக்குது. வியாழக்கிழமை தான் நான் பார்த்தேன் அந்த காட்சி. அது ராஜமாதங்கி கோலம் நடுவில் இருக்குது அந்த எந்திரம். அதுக்கு அப்புறமா இருக்குது அதை நான் பார்க்குறேன். இப்போ வரைக்கும் கூட அதை யோசிச்சுட்டே இருக்கேன். அப்படி நடந்திருக்க வாய்ப்பே இல்லையே, அந்த காட்சி எனக்கு வரத்துக்கு வாய்ப்பே இல்லையே நான் அதையே ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கேன் நான். ஆனால் அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை நைட்டு தான் துளசி செடியாண்ட நடந்த விஷயம். அநேகமாக வெள்ளிக்கிழமை தான் அந்த தாய்லாந்தினுடைய ராணி அவங்க வந்து போனாங்க போல். இந்த ராஜமாதங்கி புரியுங்களா? ராஜமாதங்கின்றதே நம்ம அரச குலத்தில் மகாராஜா குலத்தில் இதிலெல்லாம் உங்களுக்கு அரச குலத்துலேயோ அல்லது மகாபாரத்தில் கூட உங்களுக்கு வந்து அவங்க இவங்கள தானே ராஜமாதான்வாங்க. இந்த உண்மையிலே இந்த ராஜமாதங்கின்றதே வந்து அரசாங்கத்தில் பெரிய ஆளாக வரணும், நம்ம தான் வந்து ஜெயிக்கணும், நம்ம தான் அரசாட்சியில் இடம் பிடிச்சிருக்கணுன்றது அரச காலத்துலேருந்தே உங்களுக்கு வணங்குற ஒரு இவங்க தான் ராஜமாதங்கி. அரசாங்கத்தில் நம்ம தான் மீன் பண்ணணும், நம்ம தான் ராணியாக இருக்கணும், நம்ம தான் பிரைம் மினிஸ்டராக இருக்கணும், நம்ம தான் சீஃப் மினிஸ்டராக இருக்கணுன்றவங்க தான் ரகசியமாக அவங்க வணங்க பண்ணுற அவங்கள வந்து ஒரு ராஜ்ய பதவி ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ராஜ்யத்தை பிடிக்கிறதுன்றது தான் ராஜமாதங்கிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்கப்படுது. அப்படி இல்லைனாலும் கலைகள் மூலமாக தேர்ச்சி அடைந்து அவங்கக்கிட்ட கிளியும் இருக்குது வீணையும் இருக்குதுன்றதால கலைகளில் தேர்ச்சி பெற்று அதில் ஒரு மகாராணி மாதிரி உங்களுக்கு பிரசித்தி பெற்ற ஒரு பாடகியாவோ பிரசித்தி பெற்ற ஒரு கலைகளில் தேர்ச்சி பெற்ற ஒரு ராணி அந்தஸ்துக்கு இருப்பாங்க. அவங்க போயிட்டு அரசாங்க சீட்டில் உட்காரலாம் கூட. ஆக மொத்தம் அந்த இதுக்கு அதில் பெரிய ஆள் ராஜமாதான் தானே சொல்லுவாங்க உங்களுக்கு. அந்த அரசாங்கத்தில் பெரிய உங்களுக்கு இருக்கிறவங்களையே மூத்த இது வந்து அவங்க இவங்களுடைய சாந்தனனுடைய மனைவி அந்த இவங்களை போட்டு அந்த மீனவ பெண் இது பண்ணாங்களே அவங்கள ராஜமாதான் தானே சொல்லுவாங்க உங்களுக்கு. அந்த ராஜமாதான்றதும் அந்த ராஜமாதங்கின்றதும் ஒன்று. அந்த வெள்ளிக்கிழமை நைட்டு தான் ஒரு துளசி பேர் வேறு அது பேர் வேறு சொல்லி கொடுக்குறாரு அவர். இது மகாலட்சுமி துளசின்னு சொல்லி வேறு கொடுக்குறாரு அவர். அவரை வேறு நான் ஒரு சித்தர்னுடைய ஏதோ கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அவர் வேறு அது கரெக்டாக அவர் வெள்ளிக்கிழமை வந்து கொடுக்குறாரு. ஆனால் அவர் பேசுகிற சில விஷயங்கள் அவர் பண்ணுற விஷயங்கள் இப்போ இந்த சூரசம்ஹாரம் இந்த முருகர் கல்யாணம் முடியத்துக்குள்ளே நீங்கள் பண்ண வேண்டியது சொல்லிட்டு வந்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. அந்த அமானுஷ்ய விஷயங்கள் எல்லாமே எனக்கு ஏன் இது நடந்துக்கிட்டே வருது புரியுதுன்னா முருகரையும் அந்த பவர்ஃபுல் ராஜமாதங்கியும் சேர்த்து வணங்குற சுச்சுவேஷன் அமைஞ்சதுனால தான் அதெல்லாம் தெரிய வருது. அதனால் இது வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு ஏன் முருகரையும் நான் உங்கள் வீட்டினுடைய காளி ரூப கடவுளையும் சேர்த்து வணங்க சொன்னன்ற விஷயமே உங்களுக்கு புரியும். அந்த மாதிரி வந்து அந்த அமானுஷ்ய விஷயங்கள் எல்லாமே அந்த போனாங்க. அவங்க வெள்ளிக்கிழமை நைட்டு போனாங்களா சனிக்கிழமை நைட்டு போனாங்களா தெரில. இதுக்கு நடுவில் இந்த ஆந்திராவிலேருந்து பெங்களூர் வந்த ஒரு பஸ்ஸு ஒன்று இதாகிருக்கு. அதில் இத்தனை ஒரு கவுண்டிங்கில் பேர் வந்து இதாக போயிருக்காங்க ஒன்று. இது எல்லாமே இந்த தீய சக்திகள் நடக்கிற கரூரில் நடந்த விஷயங்களாக இருக்கட்டும், இந்த பஸ்ஸு ஆந்திராவிலேருந்து இங்கே வந்த விஷயமாக இருக்கட்டும், இந்த வருகின்ற புயல் அந்த புயலினுடைய பேர் கூட ஏதோ அந்த தம்பி சொல்லிட்டு இருந்தார் மாந்தா புயல்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பேரே அதுக்கு பெண்ணுடைய பேராக இருக்குது. அது முக்கியமாக தாய்லாந்தோட அந்த இவங்க வந்து அவங்க பேர் கூட கொஞ்சம் ஏதோ அதுக்கு நேராக இருக்கிற மாதிரி இருக்குது. அவங்க பெண்ணு அவங்க ராணி ராஜமாதா. நம்ம வணங்கிட்டு இருக்குது ராஜமாதங்கி. வெள்ளிக்கிழமை நைட்டு எனக்கு அங்கே ஒரு துளசி ஆண்ட ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதை மட்டும் வீடியோ காட்டுறேன் அப்புறமா. அதை பற்றி நாளைக்கான வீடியோ போடுறேன். தொடர்ந்து அந்த அமானுஷ்யங்களை என்னால் பார்க்க முடியுது. இதுக்கு காரணம் என்னென்னா ஒரு பக்கம் சஷ்டிக்காக முருகரை ரொம்ப இத்தனை நாள் வணங்கத்தை விட அதிகமாக ஸ்லோகங்களையும் எதுவும் சொல்லி வணங்குகிறோம். அதே சமயத்தில் அங்கே நேற்று நான் நாக சதுர்த்திக்கு வேறு போயிட்டு என்ன பண்ணுறேன், அங்கே கந்தசஷ்டி அங்கே முருகர் இருக்கிறாருன்றதுனால அங்கே கந்தசஷ்டி பாட்டும் பாடிட்டு அந்த பால் அபிஷேகம்லாம் பிள்ளையாருக்கும் நாகக்கல்லுக்கெல்லாம் பண்ணிவிட்டு வரேன். இன்றைக்கி நைட்டு வந்த கனவு அதையும் நாளைக்கு போடுற அந்த அமானுஷ்ய வீடியோவில் தான் போட போகிறேன். இன்றைக்கி எங்கள் நைட்டுக்கு வந்த கனவில் ஒரு கேரளா மாதிரி ஒரு இடத்தையும் அந்த இடத்துல ஒரு புலியா அது சிங்கமானு எனக்கு தெரியல, தூரந்து பார்க்குறேன். அது எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையுது. இந்த நான் வீட்டில் பார்த்த நிகழ்ச்சிகள், துளசி செடியாண்ட நடந்த விஷயங்கள், அந்த துளசியை நான் வாங்கும்போது அவர் சொன்ன வார்த்தை, இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய அமானுஷ்யமான விஷயங்கள். அந்த ராஜமாதங்கி நான் வீட்டில் வணங்கிட்டு இருக்கிறேன். அந்த தாய்லாந்தில் இருக்கிறது ராஜமாதா
அந்த மகாராணியை வந்து உங்களுக்கு ராஜமாதான்னு சொல்லுவாங்க. இது எல்லாம் ஒன்றோட ஒன்று கனெக்ஷன் இருக்குதுன்ற விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன். திருமணம், குழந்தை பாக்கியம் அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் வந்து தேவசான ஒரு கல்யாணம் பண்ணிக்கின அந்த நாள் வந்து செவ்வாய்க்கிழமை கல்யாணம் அன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு ஏழை பெண்களுக்கு அவங்க மனம் மகிழ்கிற மாதிரி ஒரு வளையலோ இல்லை வேறு எதனா பொட்டு, நெயில் பாலிஷ் அந்த மாதிரி பொருளெல்லாம் சேர்த்து கண்ணாடி இதுங்கெல்லாம் வாங்கி கொடுத்து வீட்டில் கல்யாணம் ஆகணுன்னா அப்படி பண்ணலாம். குழந்த பிறக்கணுன்னாலும் அந்த மாதிரி வசதி இல்லாதவங்களுக்கு பெண்களுக்கு நீங்கள் சின்ன பெண்ணாக கூட கன்னி பெண்களாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஒரு கன்னி பெண்களும் எப்போவுமே முருகரில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அது கன்னி பெண்ணாக இருக்கட்டும் அல்லது திருமணம் ஆன பெண்ணாக இருக்கட்டும், வசதி இல்லாதவங்க கொஞ்சம் நடுத்தர வர்க்கமோ அதற்கும் கீழே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வளையல், பொட்டு, மஞ்சள், கண்ணாடி இதுங்களை வாங்கி கொடுக்கறது நல்லது. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு இன்னும் ஒரு விஷயம் அதிகப்படியாக ஒரு சடங்காக பண்ணணும்னு ஆசைப்பட்டா நீங்கள் வந்து நான் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும்னோ இல்லை கல்யாணமோ குழந்தை விஷயத்துக்கு பண்ணோன்னா ஒரு சடங்காக பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டா உங்கள் வீட்லேயே முருகர் சிலையோ வேறு ஏதாவது ஒரு அம்மன் சிலை, லக்ஷ்மி மாதிரி கூட ஒரு குட்டி சிலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை அன்றைக்கி மட்டும் தேவசானாவாக நினச்சி ஒரு குட்டி ஊஞ்சல் மாதிரி, அதுக்காக அந்த ஒரு பித்தளையிலேயே ஊஞ்சல் சிலை மாதிரி இருக்கிறத வாங்கணும்னு இல்லை, நீங்களாகவே அதை ஐடியா பண்ணி அதை நீங்களாகவே க்ரியேட் பண்ணுங்கள். அந்த ஊஞ்சலை ஒரு சின்னதாக பூசரம் மாதிரியோ ஒரு நூலில் பூ கட்டின சரத்தினால அது மாதிரி வச்சு ஒரு கீழே வந்து கொஞ்சம் ஒரு வெத்தலைங்களை வச்சு கீழே ஒரு சின்ன ஒரு பிளேட் மாதிரி செட் பண்ணி ஒரு ஊஞ்சலில் அவங்க 2 பேரையும் வச்சு அந்த முருகர் கல்யாணம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்கள் இந்த நிவேதனம்லாம் வச்சுருவீங்க. நிவேதனமோ ஏதோ ஒன்று அங்கே பழம், வெத்தலை பாக்கெல்லாம் வச்சுருப்பீங்க. அது கூட உங்கள் கையாலேயே ஒரு குட்டி ஊஞ்சல் மாதிரி, அது வந்து நீங்கள் கடையில் இந்த ஊஞ்சல் மாதிரி விற்குது பார்த்தீங்களா, அதை வாங்கி பண்ண வேணாம். உங்கள் கையால் ஒரு ஏதோ ஐடியா பண்ணி க்ரியேட்டிவாக பண்ணி ஒரு குட்டி முருகர் சிலை உங்ககிட்ட இருந்ததுன்னா அதை அங்கே வச்சு வேறு ஏதாவது அம்மன் சிலை மாதிரி எதனா இருந்ததுன்னா அதை வந்து தேவசானாவாக நினச்சி பக்கத்தில் வச்சு அந்த ஊஞ்சலில் ஆட்டிக்கிட்டே உங்கள் வேண்டுதலை சொல்லுங்கன்னு ஒரு சடங்காக பண்ணுறதுக்கு சொல்கிறேன். ஏன்னா அதுக்கு ஒரு சக்தி இருக்குது. எத்தனையோ சாங்கி அந்த யாகம் வளர்க்குது, இதிலலாம் ஒரு சக்தி இருக்குதுன்ற மாதிரி அந்த ஊஞ்சல் விஷயங்கள் ஒரு சக்தி இருக்குது. இது நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே நான் போட்டிருக்கேன். நான் வந்து யாரோ எனக்கு கொடுத்த ஒரு பிளாஸ்டிக்கில் பார்க்கறதுக்கு சில்வர் மாதிரி இருக்கும், அதில் குட்டியாக ஓட்டை போடலை, அப்படியே நான் சைட்லேருந்து ஒரு மஞ்சள் நூலில் கட்டி அந்த துணியெல்லாம் காய போகிறதுக்கு வீட்லேயே கொஞ்சம் அந்த பூஜை ரூம்லேயே கொஞ்சம் நான் சாமி துணிங்க அதுங்கெல்லாம் இது பண்ணுறதுக்கு ஒரு கொடி கட்டியிருப்பேன். அதில் அது ஒரு உரி மாதிரி இது பண்ணிவிட்டு நான் அந்த மதுரை மீனாட்சியோட சித்திரை மாதம் வரும்போது மீனாட்சி அம்மன் குட்டி சிலை இருக்குது, அதை வச்சு ஊஞ்சல் மாதிரி பண்ணுறது. அந்த மாதிரி அந்தந்த சமயத்தில் எந்த சாமி இது இருக்குதோ அப்படி பண்ணுறது. இப்போ நான் அதை கழட்டிட்டேன், அது இது பண்ணல. அந்த மாதிரி வந்து அது கொஞ்சம் ஸ்பெஷல் விஷயம், அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது உண்மையிலே கடவுளுக்கு அது ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம். அது சடங்காக பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதை பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன விஷயத்தை ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுங்க. முருகரையும் உங்கள் வீட்டு காளி தெய்வத்தையும் சேர்த்து வணங்கும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கிற பல எதிர்ப்பான கடவுள்கள், அது வேறு சாப்டர், அது பேசுறதுக்கு ரொம்ப கொஞ்சமாக தான் உங்களுக்கு சொல்லணும் அந்த விஷயத்தை. தீய சக்தி கடவுள்கள் சீக்கிரமாக கொடுக்கும், தீய சக்திக்கு சப்போர்ட் பண்ணுற கடவுள்கள் சீக்கிரமாக கொடுக்கும் எதையுமே, அது வேறு சாப்டர். ஆனால் அந்த முருகரையும் காளி ரூப தெய்வத்தையும் சேர்த்து நீங்கள் சூரசம்ஹாரம் அன்னைக்கு கும்பிடுங்க. அப்போவே உங்களுக்கு சிலது புரிதல் வரும். அப்புறம் நீங்கள் யாரை சேர்த்து கும்பிட்டீங்களோ அது தொடர்ந்து ஒன்றா காட்சி கொடுக்குற மாதிரி ஒரு நிகழ்ச்சியும் நடக்கும். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி 4-5 பேருக்கு இது பண்ணிவிட்டு தயவு செஞ்சு என் சேனலுடைய சப்ஸ்கிரிப்ஷனை நீங்கள் இது பண்ணி கூட்டுங்க. நிறைய பேருக்கு என்ன மாதிரி நான் பேசுகிறேன் அப்படின்றத சொல்லி அவங்களுக்கு வந்து வீடியோ பார்க்க வச்சு சப்ஸ்கிரைப் பண்ண வைங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.